கிறிஸ்தவர்களின் சிலுவை பாதை ஊர்வலம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. திண்டுக்கல் நகரின் முக்கிய வீதிகளில் புனித வளனார் பேராலயம் சார்பாக சிலுவை பாதையின் ஒளி காட்சி ஊர்வலம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஈஸ்டர் பண்டிகை ஒன்று. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இது உயிர்ப்பு பெருவிழாவாகவும் உயிர்த்தெழுந்த நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடல்கள் தியானிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் உபவாசம் இருப்பார்கள். அந்த நாட்கள் தவக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. தவக்காலத்தில் 6ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திண்டுக்கல் புனித வளனார் பேராலயம் சார்பாக ஒளி சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய சிலுவை பாதை பேருந்து நிலையம் வழியாக காமராஜர் சிலை, பெரியார் சிலை வழியாக புனித வளனார் பேராலயத்தில் இந்நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் இயேசுவின் பாடுகள் குறித்து ஒவ்வொரு நிலைகளிலும் தத்துரூபமாக நடித்து காண்பித்தனர். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சிக்கு மேயர் ஆயர் தாமஸ் பால்சுமாய் மற்றும் பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் உட்பட ஏராளமானோர் கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தோல்விகளை கண்டு துவண்டு போகாத தொடர் முயற்சிக்கான சக்தியை எங்களுக்கு தா. வீழ்ச்சிகளை எங்கள் எழுச்சிக்கான தயாரிப்பாய் மாற்றிக்கொள்ள நெஞ்சுறுதியை தா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாறட்டும். ஆமென்.